வரவே இல்லை. வீட்டுல கஷ்டம்னு சொல்றாங்க, பஞ்சம்னு சொல்றாங்க. ரசூலுல்லா ஓப்பன் டாக்கா சொல்லிட்டாங்க, எந்த வீட்டில் வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு வறுமை வராதுன்னாங்க. இப்ப நாம சொல்றதையா அவங்க சொல்றது மீறியா நாம சொல்லிட போறோம்? அஜிரத்து வீட்டுல கஷ்டம் என்னங்க? ரசூலுல்லாஹ்க்கு மேல நாம ஏதாவது சொல்லிட போறோமா? சொல்ல முடியுமா? நம்மள்ட்ட ஏதாவது இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அது யார் சொன்ன மாதிரி? அல்லாஹ் நேரடியா. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் இங்கிருந்து நாவிலிருந்து உள்ளத்திலிருந்து பேசியதில்லை, அல்லாஹ்வின் அர்ஷிலிருந்தே பேசினார்கள். அல்லாஹ்வின் அர்ஷில். பெரிய சஹாபி கடைசி காலத்துல 7 பெண் மக்கள் விட்டுட்டு போறாங்க. சக்கராத்துல இருக்காங்க. 7 பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகல, சக்கராத்துல இருக்கிறாங்க. அந்த ஆண் துணையை தவிர அந்த பெண் மக்களுக்கு யாருமே இல்லை. உமர் ரலியல்லாஹு போறாங்க. சஹாபியா வாழ்ந்த பெரிய சஹாபி, இந்தாங்க பொன்மொழி, தங்க காசுகள், நீங்க போயிட்டீங்கன்னா இந்த பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி? அப்போ சக்கராத்தின் தருணத்தில் இருந்த அந்த தந்தை, அந்த பொன்மொழி எனக்கு வேண்டாம், அதை விட சிறந்ததை என் பிள்ளைங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன். அப்படியா? சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களா? என்ன கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. வாக்கிய ஓத பழகி கொடுத்திருக்கேன், டெய்லி மகரிப் ஓதுவாங்க, நல்லா வாழ்வாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய இறை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையின் மீது உறுதி வாழ்ந்தார்கள் அவர்கள். இன்னைக்கு பாருங்க, அங்கதான் அவர்களுடைய சந்ததிகள் தான் உலகத்தின் மிக சிறந்த உயர்ந்த கட்டிடம் புர்ஜ் கலீஃபா. அந்த சந்ததி தாங்க. கடைசி காலத்துல சக்கராத்துடைய காலத்துல 4 பெண் மக்களுக்கு எதுவுமே இல்லாம விட்டுட்டு போனார் இல்லையா? எதற்கு சொல்லிக் கொடுத்து? வாக்கியா என்ற சூறாவை மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றார்களே, அந்த சந்ததி தான் இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கும் வண்ணம் வாழும் ஒரு வாழ்க்கை. நேர்கோட்டில் புதிய ஊரையே, ஒரு நாட்டையே உருவாக்கும் அதிசயம். புர்ஜ் கலீஃபாவை தாண்டி அதைவிட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான உயரமான கட்டடத்தை தற்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அந்த கூட்டம் யார் அவர்கள்? எவ்வளவு பெரிய வறுமை, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தவர்கள். பரக்கத்து, இந்த தொழுகையின் மீது அவர்கள் மீது நம்பிக்கை, அவர்கள் நாவுகள் இந்த அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வார்த்தை. இன்னைக்கும் பாருங்க, மதீனாவிற்கு சென்றாலும் சரி, மக்காவுக்கு சென்றாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த தொழுகை நேரத்துல வண்டியை ஓரம் கட்டி அப்படியே தொழுகை நின்றோம். எல்லா கார்லையும் முசல்லா இருக்கு, அப்படியே தொழுக. என்ன காசு பணம் வந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எங்க இருந்து வந்தது, எதனால் இந்த நிம்மதி, இந்த சந்தோஷம், இந்த ஆனந்தம் எல்லாம் இந்த இபாதத்தோடு, இந்த அமல்களோடு கொஞ்சம் பொறுமை கலந்து இருந்ததினால் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் என்று பார்த்தால் மிகப்பெரிய வித்தியாசம், வானம் பூமி வித்தியாசம். பெண்கள் சரியானா இந்த ஆண்கள் சரியாகிறது மாற்றமே இல்லை, அது ரொம்ப இலகுவானது. பெண்கள் அவர்கள் தொழுக ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் வீடுகளில் அமல்களை தொடங்கி விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு நாள் உட்காருவார் பாய், 2 நாள் உட்காருவாரு, 3ஆவது நாள் தலைக்குனி இவருக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கும். நாமளும் போவோம் பள்ளிக்கு, எத்தனை நாள் உட்கார்ந்துருப்பாரு, கிளம்பிடுவார். நீங்க பாட்டுக்கு தொழுக ஆரம்பிங்க, அவர் வருவார், அவர் திக்ரு செய்ய ஆரம்பிப்பார், பர்க்கத்தை அவர் சந்திக்க ஆரம்பித்து விடுவார், நிலை மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அந்த மக்கள் நம்பிக்கையோடு இருந்ததினால். ஆனா இன்னைக்கு நிறைய தலைகீழாக மாறிய சில செய்திகள். குர்ஆன் எல்லாம் முக்கியத்துவம் இல்லை, அமல்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, திக்ருகளுக்கு முக்கியம் இல்லை, குழந்தைகள்கிட்ட சலாம் சொல்லி அனுப்புற பழக்கம் இல்லை, சலாம் சொல்லி அனுப்புற பழக்கம் இல்லை. எத்தனையோ யூத யுக்திகள் நம்ம வீடுகளில் புகழ்ந்துருச்சு, யூத வார்த்தைகள் நம்ம நாவுகளில் திளைக்கப்பட்டது. நம்முடைய தீன், நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம் சொல்லி தந்த அந்த நேரான வழிகாட்டல் அத்துணையும் நாம் மறந்து போனோம். இந்த சூழ்நிலையில் ஒரு 6 விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இந்த 6 விடயங்கள் எந்த பெண்மணிகளிடம் இருக்குமோ அந்த பெண்மணி மட்டுமல்ல, அந்த பெண்மணி இருக்கும் வீடே பாக்கியம் பெற்ற வீடு, அந்த பெண்மணியின் குடும்பம் பாக்கியம் பெற்ற குடும்பம்,
அந்த பெண்மணியின் கணவர் பாக்கியம் பெற்றவர், அந்த பெண்மணியின் சொந்த பந்தமே பாக்கியம் பெற்றது. அப்பேற்பட்ட அந்த 6 தன்மைகள் கொண்ட அந்த பெண்மணிகள், இந்த 6 தன்மைகள் இல்லை, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய அந்த 6 விடயங்கள். இந்த 6 விஷயங்களை நீங்க இன்னைக்கு கையில எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. என்ன அவங்க ஆபரணங்களை அணிந்திருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த 6 தன்மை கொண்டவர்கள் அவர்கள்தான் மதிப்பு மிக்கவர்கள், அந்தஸ்து மிக்கவர்கள். இந்த 6 விஷயங்கள் என்ன? இந்த 6ஐ மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருவேன். முதல் செய்தி, அதிகாலையில் எழுவது. முதலில் எழுந்திருப்பவள் பெண்ணாக இருக்க வேண்டும். எந்த வீட்டுல முதல்ல எழுந்திருக்கிறது பெண்ணாக இருக்குமோ அந்த வீட்டுக்கு பர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும். இவர் பாய் எழுந்து போவார், இவரே ஒரு 8 மணிக்கு தான் எழுந்து போவார். அப்போ அந்த அம்மா படுத்திருக்கும். போகும்போது கதவை சாத்திட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஒரு சத்தம், அப்பதான் அந்த அம்மா ரூஹோட இருக்குன்னு அர்த்தம். அவர் தெரிஞ்சுக்குவார், ஓ இருக்கு ரோய், நான் கூட பள்ளிவாசலுக்கு சொல்லலான்னு பார்த்தேன், நல்லா காப்பாற்றும். காலையில் எழுபவள் பெண்ணாக இருக்கும். முதல்ல எழுந்திருக்கிறது பெண். இன்னைக்கும் மாற்று மத சகோதரர்கள் இதை பின்பற்றுறாங்க. முதல்ல அவங்க காலையில் எழுந்திருவாங்க பாரு, அதிகாலையில் எழுந்திருப்பாங்க. நமக்கு கடமை, ஆனா நம்ம செய்யறதில்லை. அதிகாலையில் எழுந்திருக்கும் பெண் எந்த வீட்டில் இருக்கிறாளோ அந்த வீட்டில் பர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். ஏங்க நாங்க எதுக்கும் காலையில் எழுந்திருக்கணும், எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? வீட்டின் அலுவல் முதல் தொடக்கம் பிஸ்மில்லா என்று எழுந்திருத்து தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை இல்லையா? முதல்ல அதிகாலையில் எழுவது எவ்வளவு பெரிய செய்தி என்று பார்த்தால், வெற்றியின் ரகசியம் அதிகாலையில் எழுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்தின் ஆணிவேரும் அதுதான். காலையில் எழுந்திருக்கிறது தாங்க ஆரோக்கியத்தினுடைய ஆணிவேர். தாமதமாக எழுந்திருப்பது அவர் நோயாளின்னு அர்த்தம். சமீபத்தில் வாட்ஸ்அப்ல கூட ஒரு செய்தி வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. 9 மணிக்கு எந்திரிச்சா அவர் ஒரு இந்த 10% நோயாளி, 10 மணிக்கு எந்திரிச்சா 20% என்று வரும். அதிகாலையில் எழுவது என்பது ஆரோக்கியத்தின் ஆணி வேர் மட்டுமல்ல, வெற்றியின் ரகசியம் அதுதான். அழுத்தமாக உறுதியாக சொல்கிறேன், உலகத்தில் ஜெயித்த ஒருத்தர் யாராக இருந்தாலும், அவர் முஸ்லிமாக இருந்தாலும் மாற்று மத சகோதரராக இருந்தாலும், உலக விஷயங்களில் ஏதோ ஒரு துறையில் வெற்றி பெற்றவரை சந்தித்தா நீங்க கேளுங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு சொல்லி, அவர் 4-5 மணிக்கு எந்திரிப்பேன்னு சொல்வார். அப்படி இல்லாம அவரால் வெற்றி பெற்றிருக்க சாத்தியமே இல்லை. அது எந்த துறையில் சாதித்தவராக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்லயா இருக்கட்டும், அரசியல்ல இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், ஏது துறையில் சாதித்தவராக இருக்கட்டும், நல்ல வெற்றி பெற்று மேல்நிலைக்கு வந்தவரை நீங்கள் சந்தித்தா நீங்க கண்டிப்பா கேளுங்க காலையில் எப்ப எந்திருப்பீங்க. அவங்க சொல்ற டைம் நேரம் 4 to 5க்குள்ளாக தான் இருக்கும். வெற்றியின் ரகசியமே அதுதான். சில பேருடைய பேரை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஆனா அதற்கேற்ற இடம் இது இல்லை. உலகத்தில் ஜெயித்தவர்களுடைய பெயர்கள், மாற்று மத சகோதரர்கள் எத்தனையோ துறையில, கிரிக்கெட்ல ஆகட்டும், பிளேயர்ஸ் ஆகட்டும், இல்ல அரசியல்வாதிகளாகட்டும், மிகப்பெரிய பிசினஸ் மேன்களாகட்டும், அவர்களுடைய பேரை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அவர்களுடைய ஆர்டிக்கலை நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அவர்கள் எழுந்திருக்கும் நேரங்கள் 4 to 5க்குள்ளாக எழுந்திருப்பார்கள். வெற்றியின் ரகசியமே காலை தான். வெற்றி காலையில் எழுந்திருப்பவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் ஒரு வெற்றியை தருவான். அவன் கலிமா சொன்னவனா இருந்தாலும் சரி, சொல்லாதவனா இருந்தாலும் சரி. உலகம் காரண உலகம். இங்க யார் விதை போட்டாலும் செடி முளைக்கும். எங்க இங்க அவங்களுக்கு மட்டும் செடி முளைச்சிருச்சு? அவன் காலையில் எழுந்திரிச்சிட்டான், அவன் ஜெயிச்சுட்டான். அவன் நீ போட்டாதான் விதை செடி முளைக்குமா? யார் போட்டாலும் செடி முளைக்கும். அப்படித்தான் அல்லாஹ் உலகத்தை ஆக்கி வச்சிருக்கான். இங்க யாருடைய முயற்சிக்கும் அல்லாஹ் பலன் கொடுத்துருவான். அவன் ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொள்ளாதவன், அல்லாஹ்வை தொழுபவன், தொழுகாதவன், யாரா இருந்தாலும் சரி, முயற்சிக்கு பலன் உண்டு. யாருடைய முயற்சியையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை. முதலாவது அதிகாலையில் எழுவது. முதல்ல எழுந்திருக்கிறது பெண்ணாக இருக்கும். தாய்மார்கள் தான் எந்திரிக்கும். எந்திரிச்சு என்னங்க செய்யணும்? கணவரை எழுப்பணும், தொழுகைக்கு அனுப்பணும்,
சும்மா எழுப்புனா எந்திரிக்க மாட்டார். ஒரு டீயோட எழுப்புங்க பாருங்க. நம்ம யோசனை எல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். டீயோட எழுப்புங்க. நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு டீ உண்டு. நீங்க கண்டிப்பா எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீயோ காஃபியோ யார் என்ன குடிப்பாங்க அவங்க உங்களுக்கு தெரியும். அந்த ஹோம் மினிஸ்டர்களுக்கு தெரியும் இல்லையா? உள்துறை அமைச்சர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. நீங்க நாம எல்லாம் வெளித்துறை அமைச்சர்கள். இப்போ உள்துறை அமைச்சர்கள் முடிவு செய்வாங்க டீயா காஃபியா அப்படின்னு சொல்லி. ஆக ஏதோ ஒன்று கன்ஃபார்ம், குறைஞ்சபட்சம் டீயோ காஃபியோ கிடைச்சிடும் இல்லைங்களா காலையில். அப்ப என்ன செய்யணும், பக்கத்துல வச்சுட்டு எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு வாய் கொப்பளிச்சு மிஸ்வாக் செஞ்சு டீயை குடிச்சிட்டு ஒழு செஞ்சுட்டு பள்ளிக்கு போங்க. எந்திரிக்க வேண்டியது ரெடியாகி பள்ளிக்கு போக வேண்டியது. இப்போ காலையில் எழுந்திருப்பது முதலாவது. எழுந்திருக்கிறது எதுக்காக வேண்டினா இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுப்பி விடுது. குழந்தைங்களை எழுப்பி விட்டு அவங்களையும் அனுப்புங்க. குழந்தைங்களை எழுப்பி அனுப்புங்க. பாருங்க, மேலை நாட்டில் ஒரு ஆலிம்சா நிகழ்ச்சி நடத்துறார். மசாயில் சட்ட திட்டங்களை கேளுங்க, மசாயில்களை கேளுங்கன்னு சொல்லி. இது வெளிநாட்டில் நடக்கிறது. அப்போ ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க வீட்டுல இருந்து, ஏங்க அல்லாஹ் 80 தாயின் பாசம் கொண்டவள் என்று சொல்றீங்களே, நான் என் வீட்டில் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறேன், என் குழந்தைங்கலாம் நல்லா தூங்குதுங்க, எழுப்புறதுக்கு மனசே வரமாட்டேங்குது, நான் எப்படி எழுப்புறது? குழந்தைங்க 10 வயசு 12 வயசு குழந்தை, 10th படிச்சுட்டு இருக்குது பாவம் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, எப்படி எழுப்புறது? அப்போ அவர் பதில் சொல்கிறார், அழகான பதில் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறார் அவர்? ஏமா காலையில அல்லது இரவு நடுவீசியில திடீர்னு உங்க வீடு தீ பிடிச்சி எரியுது, உங்க குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம் தூங்குதுன்னு விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பரப்பு ரொம்ப 2 அடி அடிச்சு எழுப்புவேன், இழுத்துட்டு ஓடுவேன் வெளியே, வாண்டு விட்டுருவீங்களா? விட மாட்டாங்க. அப்போ அந்த ஆலிம்சா சொல்கிறார், நரகத்தின் நெருப்பு உலகத்தின் நெருப்பை விட மோசமானது. வீடு பத்தி எரிஞ்சா வேக வேகமா இழுத்துட்டு போவீங்கல்ல, எழுப்புவீங்கல்ல, வெளியே ஓட வைப்பீங்கல்ல. வீட்டினுடைய அந்த உலகத்தின் நெருப்புக்கு பயப்படக்கூடிய நீங்கள் அதை விட 70 மடங்கு பயங்கரமான நரகத்துடைய நெருப்புல குழந்தை படுத்திருக்குன்னு தெரியலையா உனக்கு? ஏன் எழுப்பலாமே. அந்த கால் அதோடு கட்டாது. அப்போ குழந்தைகளை எழுப்புங்க. 7 வயது வரை குழந்தைகள், 7 வயது நிரம்பிய குழந்தைகளை தொழுக சொல்லி ஏவுங்க. தொழுப்பா, ஏதோ டைம் கிடைக்கும் போய் தொழுப்பா, தொழுவைங்க, பழக்கப்படுத்துங்க. 10 வயது ஆகிவிட்டால் தொழு சொல்லி ஏவுவதோடு மட்டுமல்ல, காயப்படாம அடிங்க. பசங்கள்லாம் பாக்குறாங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தாரோ எல்லா குட்டையும் கிளப்பிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி. 10 வயசு, காயப்படாம அடிங்க. ஏன்னா தொழுகை ரொம்ப முக்கியம். அப்போ காலையில் எழுந்திருப்பது முதல் செய்தி, முதலாவது விஷயம். இதை கண்டிப்பா வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே ஃபாலோ பண்றவங்களா தான் இருப்பாங்க, நம்ம ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நாம யாரும் இங்கே இந்த ஊரை பத்தி நம்ம சொல்லவே முடியாது, அது சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ஞாபகப்படுத்தணும். காலையில காஃபியோடு எழுப்புவாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்ததுக்கு நான் ஒரு காஃபி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். என் ஹக்கில் துவா செய்யுங்க. எல்லாமே ஃபஜ்ர் தொழுது துவா செய்யுங்க. சும்மா அங்கிருந்தே செஞ்சிடாதீங்க. காஃபி குடிச்சிட்டு அல்லாஹ் இந்த அஜரத்து பரவாயில்ல வந்ததுக்கு ஒரு காஃபி ஆச்சுன்னு அப்படியே மறுபடியும் அல்லாஹ் பிஸ்மிக்கு அமுத்துவாயான்னு கம்பியை நீட்டிடாதீங்க. அங்க குடிச்சிட்டு இங்க எல்லாம் அஜரத்து வந்தாரு, ஏதோ ஒரு காஃபி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யுன்னு சொல்லி துவா செய்யுங்க. செய்வீங்களா? துவா செய்யற கூட்டம் தானே, ஆமீன் சொல்ற கூட்டம் தானே. தலையில தொப்பி இருக்குது, ஆமீன் சொல்ற கூட்டத்துக்கு மட்டும்தான் போறது. அப்போ முதல் விஷயம் அதிகாலையில் எழுவது. 2வது, எழுந்திருச்சு கணவன் மனைவிய, கணவனை, குழந்தைகளை, வீட்டில் யாரும் பெரியவங்க இருந்தா அவங்களை எழுப்பி விடுறதோட மட்டும் இல்லாம 2வதா தானும் தொழுவது. அது ரொம்ப முக்கியம். எந்திரிச்சு எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு நாம என்ன செய்யக்கூடாது, வாடா இனி ஃப்ரீயா தூங்கலாம்டா அப்படின்னு சொல்லி தூங்குவோம். அப்ப நான் தொழுவோம், அந்த பெண் தொழுகணும் வீட்டில். 2வது விஷயம் பாருங்க, தொழுகை இல்லாத நேரங்கள்ல மார்க்க மேதைகள் சொல்றாங்க அப்பவும் காலையில் எந்திரிங்கன்றாங்க. ஏன்னா பழக்கம் விட்டு போகுமாமா, சோம்பல் தட்டிருமாம். அப்பவும் எழுந்திருச்சு தொழுகை இல்லாத நேரத்துக்குன்னே ஒரு பழைய முசல்லா வச்சிருங்க, அந்த முசல்லா விரிச்சு உட்கார்ந்து ஜிக்ர் மட்டும் செய்யுங்க. தொழுகிற முசல்லா வேணாம், அதுக்குன்னு ஒரு தனி பழைய முசல்லா வச்சுக்குங்க, அதுல உட்கார்ந்து ஜிக்ர் மட்டும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜிக்ர் செய்யலாமே.
குர்ஆன் ஆயத்து ஓதக்கூடாது, தொழுவக்கூடாது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், ஸலவாத் ஓதலாம். அப்ப ஒரு பழைய முஸல்லா வச்சு அப்போ எழுந்துறீங்க, வீட்டுக்காரர குழந்தைங்களை அனுப்பிட்டு நீங்க அந்த பழைய முஸல்லால உட்கார்ந்து திக்ர் செய். இப்ப இரண்டாவது தான் தொழுவது. மூன்றாவது என்ன? மூன்றாவது தொழுது முடிச்சு கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது. தொழுது முடிச்ச உடனே முஸல்லாவை தூக்கி அந்த பக்கம், மக்கனாவை தூக்கி இந்த பக்கம். பாருங்க, முஸல்லா மக்கால கிடக்கும், மக்கனா மதீனால கிடக்கும். காலையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தொழுதுருக்காங்கன்னு அடையாளம். சில வீடுகளுடைய நிலையை சொல்லிட்டு இங்க இல்ல, இந்த ஊர்லயே அப்படி இருக்க வாய்ப்பில்லை. நானும் இந்த ஊர்ல தானே பொண்ணு எடுத்திருக்கேன், அஞ்சறதுக்கு தெரியும். ஏதோ வேற ஊர்கள்ல அப்படி முஸல்லா அந்த பக்கம் மக்கனா இந்த பக்கம் போட்டிருந்தாங்கன்னா ஓ இன்னைக்கு தொழுது இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது நல்ல விஷயம். அதுக்கான கண்ணியத்தை கொடுக்கணும். அப்போ தொழுது முடிச்சு கொஞ்ச நேரம், அதிகமா இல்ல, தாய்மார்களிடம் வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கொள்வேன். காலையில ஃபஜ்ர் தொழுது 10 நிமிடம் குர்ஆன் ஓதுற பழக்கத்தை மட்டும் வச்சுக்கீங்க. அதிகமா வேண்டாம், அதிகமா இல்ல, நான் உங்கள்ட்ட அதிகமா எதிர்பார்க்கல. 10 நிமிடம் அல்லாஹ்வுடைய கலாமின் வார்த்தைகள் உங்கள் வீட்டின் 4 மூலைகளுக்கு சென்று சேரும் அளவிற்கு கொஞ்சம் சத்தத்தோடு ஓதும் பழக்கத்தை வையுங்கள். உங்கள் வீடு நிம்மதியை ஈர்க்கும் கலசமாக மாறும், சந்தோஷத்தின் ஊற்றாக மாறும், ஆனந்தத்தின் உச்சத்தை அடையும், மகிழ்ச்சி பொங்கும். வெறும் வார்த்தைகள் இல்ல, அல்லாஹ்வுடைய கலாம்ல அந்த பலம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை கடைபிடிப்பவர்கள் கண்டிப்பா அதை உணர்வார்கள். கண்டிப்பா இந்த செய்திகள் எப்படியெல்லாம் பலன் பெற்றார்கள், நிம்மதி அடைந்தார்கள் என்பதை ஹஸரத் அவர்கள் வரைக்கும் செவிக்கு வந்து சேரணும். நான் 50வது அல்லது 100வது பெண்கள் பயான்ல வரும்போது அந்த செய்திகள் நமக்கு வரும். பாருங்க, இப்ப நம்ம புக் பண்ணிட்டோம் 50வது மாத பயான் அல்லது 100வது மாதம் இல்லைங்களா? அப்ப இந்த செய்தி எனக்கு வரணும். ஏன்னா வந்தோம், பேசணும், டீ குடிச்சோம், சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டோம், போனோம், அவ்வளவுதான் அல்ல. அது நோக்கம் இல்லை. வாழ்க்கையின் மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும். தாய்மார்கள் நினைத்தால் எதையுமே மாற்ற முடியும். தாய்மார்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். கணவனை அவர்கள் சரி கட்ட முடியும், தன்னுடைய சூழலை மாற்ற முடியும். கணவர் தானே சம்பாதிக்க போறாரு, ஆனா அந்த சம்பாத்தியத்தின் பரக்கத் பெண்ணிடத்தில். நீ ஓது, நீ தொழு, நீ துஆ செய், அல்லாஹ் ஒரு குடு கேளு. ஏன்னா அல்லாஹ் அவரோடது மட்டும் கொடுத்து அனுப்பல, உன்னோடதையும் சேர்த்து தான் கொடுக்குறான். நீங்க படுத்துட்டு வருவார், அவர் கொண்டு வருவார் பார்ப்போம் அப்படின்றதுனா கடைசி வரைக்கும் பஞ்சப்பாட்டை தான் பாடணும். அப்போ சூழ்நிலைகள் மாறுவது, உங்களுடைய நிலைமைகள் மாற வேண்டும். அப்போ முதலில் அதிகாலை எழுவது, அப்புறம் தொழுவது, அப்புறம் குர்ஆன் ஓது. 10 நிமிடம். நான் அதிகமாக உங்களை வலியுறுத்த மாட்டேன், குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். தொழுகை இல்லாத நேரத்தில் மட்டும் திக்ர் செஞ்சுக்குங்க. அதே இடத்துல உட்கார்ந்து தொழுகாம திக்ர் மட்டும் செய்து கொள்ளுங்கள். தொழுகை இருக்கிற காலம் எல்லாம் தொழுது முடிச்சு 10 நிமிடம் அப்படி அலிஃப் லாம் மீம்ல இருந்து ஆரம்பிச்சு ஓதிட்டு வாங்க. எனக்கு திக்குது, திணறுது, பரவாயில்ல, அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்குமாமா. ஒருத்தர் சிரமப்பட்டு குர்ஆன் ஓதுவதை சந்தோஷமாக அல்லாஹ் பார்க்கறானாமா. என் கலாமை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதுறாரு இவரு, இவருக்கு டபுள் கூலி, ரெட்டிப்பு கூலி. இப்ப வரலன்னு சொல்லி விட்டு உட்கார்ந்து கூடாது. இப்போ குர்ஆன் ஓதுவது, இந்த 3 விஷயங்கள். 4வது 6 செய்திகள் சொல்லி நிறைவுக்கு வருவேன். ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன், ரொம்ப நீண்ட நேரம் ஆயிடுச்சு. 4வது வீட்டிலும் பர்தா கடைபிடிப்பது. பாருங்க, வீட்டிலையும் பர்தாவா? என்னங்க ஜெர்த்து, வீட்டுல புர்கா போட்டு சொல்றீங்களா? பர்தா என்பது அதிமுக்கியமானது, தலையை மறைப்பது தான். இந்த தலை மறைப்பது என்பது மிக முக்கியம். வீடுகள்ல இன்னைக்கு இல்லை, வீடுகள்ல இல்லை, அறவே இல்லை. நான் அழுத்தமாக சொல்வேன், தலை மறைக்காத பெண் இருக்கும் வீட்டில் மலக்குமார்கள் வருவதில்லை. எந்த வீட்டில் மலக்குமார்கள் வருவதில்லையோ அங்கு நிம்மதி இருப்பதில்லை, சந்தோஷம் இருப்பதில்லை. ஏன்னா நிம்மதியை சந்தோஷத்தை கொண்டு வர்றதே வானவர்கள் தான், அதை பங்கு வைப்பவர்கள் வானவர்கள் தான். அவங்க வர்றதுக்கு இடம் இல்லைன்னா என்ன ஆகும்? வஹியே வானவர்கள் வரலன்னா வஹி வராது. பெருமானாருக்கு நீண்ட காலம் வஹி வரல,
அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் உலமாக்கள் எழுதுகிறார்கள். அதில் தலையில் இருந்த துணி நகர்ந்திருந்தது என்று ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ மலக்குமார்களின் வரத்தை தடை செய்யக்கூடிய நிகழ்வு இங்க இருக்கக்கூடாது. வீட்டிலும் பர்தா அவசியம். பர்தா பெண்கள் கடைபிடிக்கணும். பர்தாங்கிறது ஒழுவோடு இருப்பது, மஃப்தா தலையை மறைத்திருப்பது. மக்களாக போட்டிருக்கணும், ஒரு துப்பட்டாவை எடுத்து போட்டிருக்கலாம், தலையை மறைச்சிருக்கலாம், தலையை மறைத்திருப்பது. வீட்டில் பர்தா பெண்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளா இருந்தாலும் சரி. குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இப்ப சமீபமா இது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. கீழே ஆடை இல்லாம குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க பேம்பர்ஸை போட்டு விட்டு, இல்லாட்டி அது கூட இல்லாம அப்படியே சுத்த விட்டுறாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தாய்மார்கள் செவிகளை திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள். மலக்குமார்கள் என்னும் வானவர்கள் அதிகமான வெட்கமுடையவர்கள், ரொம்ப வெட்கம் அதிகமாமா அவங்களுக்கு. குழந்தைகள் அரைகுறையான ஆடையோடு இருந்தா கூட வரமாட்டாங்களாம், அவ்வளவு நாணம் வெட்கம். அந்த படைப்பு அப்பேற்பட்ட படைப்பு. உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வருது, ரொம்ப நாணமுடையவர்கள், வெட்கமுடையவர்கள். பெருமானார் கொஞ்சம் அப்படியே கால்கள் கொஞ்சம் கரண்ட கால்லாம் தெரிகிற மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க சஹாபாக்களோடு பேசிக்கிட்டு. உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்கனாக்கா ரசூலுல்லாஹே தன்னுடைய கரண்ட காலெல்லாம் மூடுவாங்களாமா. ஏன்னா அந்த அளவுக்கு நாணம் யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு. உடலில் கொஞ்சம் ஒரு பகுதி யாராவது தெரிஞ்சா கூட குனிஞ்ச தனையை நிமிர மாட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. அப்பேற்பட்ட நாணமுடைய ஒரு படைப்பு உஸ்மான் ரலியல்லாஹு. அதை விட பன்மடங்கு நாணம் வெட்கமுடையவர்கள் வானவர்கள். ஒரு குழந்தை பாருங்க, முற்காலங்கள் எல்லாம் அந்த நஜீஸுக்குன்னு ஒரு துணி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை நஜீஸ் ஆயிடுச்சுன்னா உடனே மாத்திடுவாங்க. இப்போ கழட்டி போட்டு அது அப்படியே அமனமா கிடக்கும் காலையில் வரைக்கும், அது அப்படியே மாற்றுவாங்க. அது அந்த குழந்தையாக இருந்தாலும் அதனுடைய மறை உறுப்பை மறைத்தே வைத்திருப்பாங்க. ஏன்னா மலக்குமார்களுடைய தொடர்பு வீட்டோட இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஷைத்தானியன்களுடைய சீண்டல் உண்டாகும். குழந்தை அழுகும், காரணம் இல்லாம அழுகும், தகுந்த காரணம் இல்லாம அதனுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தும். அப்போ பர்தா மிக முக்கியம். தாய்மார்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகள் ஆடைகள் விஷயத்திலையும் சின்ன சின்ன குழந்தைங்க அப்படியே விட்டுருவாங்க. இல்லை, அவர்கள் அந்த குழந்தைகளுடைய கீழாடை விஷயத்திலையும் மிக முக்கியம், அவசியம் கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மலக்குமார்களுடைய வரத்தை தடை செய்யப்படுமே. ஆனால் அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருந்தா நிம்மதி போயிடும் பாருங்க. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் உருவப்படங்கள் வேண்டான்னு சொன்னாங்க. உருவப்படங்கள் இருக்கிற இடத்துல வானவர்கள் வர மாட்டாங்க. பார்த்தா இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேருடைய வீட்டில் அவன் ஃபேமிலி போட்டோவே எடுத்து மாட்டி வச்சிருக்கான். முன்னாடியே போன உடனே இருக்கு, மாலை மட்டும்தான் மாட்ட வேண்டியது இருக்கு. அதையும் கூடிய சீக்கிரம் மாட்டிடுவாங்க பொழுது. ஏன்னா பரக்கத்து இல்லாத வீட்டில் அப்புறம் என்ன ஆகுது? இப்போ பெரிய மாலையை எடுத்து மாட்டி விட்டுருவாங்க. எங்கிருந்து வந்த பழக்கங்கள் இவைகள்? என்ன போக்கு இது? எப்படி உருவானது இது? அப்போ முஸ்லிம்களுடைய வழமை அது கிடையாது, பழக்கம் அது கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்ட கூற்று, கட்டளைகள், சட்டங்கள் அது கிடையாது. அப்போ பர்தா என்பது வீட்டில் அவசியம். 5வது, சலாமை அதிகப்படுத்துங்கள். குழந்தைங்க வரும்போதும் நீங்க சலாம் சொல்லுங்க. குழந்தைங்க போகும்போது நீங்க சலாம் சொல்லி அனுப்புங்க. கணவர் வந்தால் வரவேற்கும் வண்ணம் சலாம் சொல்லுங்கள். உள்ள இருந்துட்டு எப்போ வந்தீங்கன்னு தெரியல அப்படின்னு, இப்பதான் வந்தேன், இப்படிதான் ஆரம்பம் கணவன் மனைவியுடைய பேச்சு. எங்க சந்தோஷம் இருக்குது? அப்போ அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்போது அவர்கள் கடைசி காலம் வரை வாசல்ல இருந்துதான் வரவேற்றாங்களாம். ஒரே ஒரு நாள் மட்டும் வாசலுக்கு வரல அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரே ஒரு நாள். காரணம், அன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை, அன்னைக்கு ரூஹ் இல்லை. கடைசி சக்கராத் நேரத்தில் கூட பெருமானார் வர்ற சத்தம் கேட்டதுமே தவழ்ந்து வந்தார்களாம். தவழ்ந்து வாசலுக்கு சொல்ல வர கணவர் வர்றாங்க, நான் வரவேற்கணும், வாங்கன்னு சொல்லணும். தவழ்ந்து வந்தார்கள். ஆனால் அடுத்த நாள் பெருமானார் வரும் பொழுது கதீஜா நாயகம் வாசல் இல்லை. அப்பொழுதே உறுதி செய்து விட்டார்கள் பெருமானார், கதீஜா நாயகம் இந்த உலகத்தில் இல்லை. இருந்திருந்த வாசல்ல நின்றிருப்பாங்க. சலாம் சொல்லுங்கள், வரவேற்றிடுங்கள். தொடக்கம், ஆரம்பம்,
முதலும் கோணை முற்றிலும் கோணைன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேயே கோணையா இருந்துச்சு, வரவேற்கிறதுக்கே ஆள் இல்லைங்கனாக்கா அது கடைசி வரைக்கும் பிரச்சனையில் தான் போயிட்டு இருக்கும். சலாமை அதிகப்படுத்துங்கள். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. சொர்க்கம் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தத்தின் இடம். நரகம் வேதனை, துக்கம், கஷ்டத்தின் இடம். இப்படி இந்த வித்தியாசங்கள் அத்தனையும் இருக்கு. இந்த வித்தியாசங்களுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? சொர்க்கத்துல சலாம் இருக்கு, நரகத்துல சாபம் இருக்கு. சொர்க்கத்துல யார் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லிக்குவாங்களாம், நரகத்துல யார் யாரை பார்த்தாலும் சபிச்சுக்குவாங்களாம். அவ்வளவுதான் அந்த வித்தியாசம் தான். அங்க சந்தோஷம் இருக்கிறதுக்கு காரணம், இங்க கஷ்டம் இருக்கிறதுக்கு காரணம். அப்போ உங்க வீடு சொர்க்கமா இருக்கிறதா நரகமா இருக்கிறதா நீங்களே தான் முடிவு பண்ணும். சலாமை அதிகப்படுத்தினால் உங்கள் வீடு சொர்க்கமாக மாறும், சாப வார்த்தைகள் அதிகப்படுத்தினால் உங்கள் வீடு நரகமாக மாறும். இது கவனிக்க வேண்டிய செய்திகள். சுருக்கமாக சொல்லி வருகிறேன். சலாம் அதிகப்படுத்துவது, அதற்கடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் அவசியமா கேளுங்க. 6வது செய்தி, பிள்ளைகளுக்கு அவசியமாக சஹாபாக்களுடைய, நல்லடியார்களுடைய, நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி தருவது. அத கண்டிப்பா தாய்மார்கள் கையில எடுக்கணும். இன்னைக்கு நிறைய புஸ்தகங்கள், கிதாபுகள் தமிழ்லயே இருக்குது. சஹாபாக்களுடைய வரலாறு இருக்கு, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. அதெல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு 10-15 நிமிடமாவது குழந்தைங்க மனசுல நம்ம போடணும். எது ஆகாத போகாததெல்லாம் இந்த குழந்தைங்க பார்த்துட்டு சுத்துது. இதுக்கு யார் சொல்லி தர்றது? தந்தையா? அவர் போறது காலையில வர்றது இரவு. எங்க சொல்லி தருவார்? இது யாருடைய பொறுப்பு? என்னதான் ஒரு குழந்தை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ந்துட்டாலும், என்னதான் தந்தை நான் தான் காரணம் சொல்லிட்டாலும் அது உண்மையாகாது. தாய் தான் காரணம். ஒரு குழந்தை வீணா போயிடுச்சு, கெட்டு குடிச்சவர் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் தாய் தான் காரணம். ஏன்னா தாயோடு தான் குழந்தைகள் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். மட்டுமல்ல, தாயோடு தான் குழந்தைகளின் நெருக்கமான தொடர்பும் இருக்கிறது. அப்போ வரலாற்று செய்திகள், சஹாபாக்களுடைய, நல்லடியார்களுடைய, நபிமார்களுடைய, நாதாக்களுடைய, வலிமார்களுடைய சம்பவங்களை, இந்த செய்திகளை, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய இருக்கு குழந்தைங்களுக்கு. இந்த குர்ஆன் ஓதி எப்படி பழகினாங்க, அவங்க எப்படி கஷ்ட காலங்களில் முன்னேறினாங்க, பாடத்தினுடைய கவனம் எவ்வளவு அவர்களுக்கு இருந்தது, எப்பேற்பட்ட செய்திகள் எல்லாம். இதெல்லாம் சஹாபாக்கள் காலத்துல சமீபத்திய 30 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பழக்கம் இருந்துச்சு. இப்போ இது இல்லாம போயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, எங்க அத்தா அம்மா இதெல்லாம் சொல்லுவாங்க, எங்க அத்தா அம்மா இந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ் பத்தி பேசினாங்க, நபிமார்களை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதை பத்தி பேச்சே கிடையாது. கண்டிப்பா வரலாறுகள் பேசப்பட வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 6 வயசு இருக்கும் போதே பெருமானாருடைய வீட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குதிரை பொம்மை இருந்துச்சு, அந்த குதிரை பொம்மைக்கு ரெக்கை இருந்துச்சு. அப்ப ரசூல்லா வந்து கேட்டாங்க, ஆயிஷாவே இது என்ன குதிரைக்கு ரெக்கை இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கேன்னு கேட்டாங்க. ரசூல்லாவுக்கு தெரியாததா? குழந்தைங்கள்ட்ட தெரிஞ்சதை தெரியாத மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்குற அந்த சந்தோஷம் இருக்கு, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும். நமக்கு என்னதான் தெரிஞ்சாலும் இது என்ன அப்படின்னு குழந்தைங்கள்ட்ட நம்ம கொஞ்சி கொலாவி கேட்டு தெரிஞ்சுக்கோ இல்லையா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, இது என்ன குதிரைக்கு ரெக்கை இருக்கு, அதிசயமா இருக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நயத்தோடு நாயகத்திடம் சொல்கிறார்கள், நாயகமே, ரசூலாவே, உங்களுக்கு தெரியாதா, புராக் என்னும் வாகனம் இருக்கிறது, அந்த குதிரை தான் அது, அதுக்கு ரெக்கை இருக்குதுன்னாங்க. 6 வயசு குழந்தை புராக்கை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கு. நம்ம குழந்தைங்கள்ட்ட புராக்குன்னு கேட்டா அப்படின்னா என்னங்க ஜெத்து, அந்த போன் எப்படி இருக்கும், அது இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படிம்பாங்க. அந்த கேம் புராக்குங்கிற கேம் எப்படிங்க ஜெத்து விளையாடுறது? அப்போ எல்லாம் இந்த மாதிரியான சிந்தனைகள். வரலாறுகள், சொர்க்கத்தை பத்தி குழந்தைங்கள்ட்ட பேசுங்க, நரகத்தை பத்தி பேசுங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி சொல்லுங்க, பெருமானாரை பற்றி சொல்லுங்கள். இதை கண்டிப்பா தாய்மார்கள் இதுக்கு ஒரு 10 நிமிடம் கண்டிப்பா ஒதுக்கணும். குழந்தைங்களை உட்கார வச்சு பேசணும். அவன் பேசுற காலத்துல அந்த வயசு இருக்கும் போதே பேசிடணும். 15 வயசு ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்து அவர்கிட்ட பேசணும். வருவாப்பிள்ளையா, பாப்பா தம்பி, உனக்கு ரசூல்லா பத்தி சொல்றேன், நான் பள்ளிவாசல போய் அஜிட்ட கேட்டு வந்து உனக்கு சொல்றேன்மா. அப்ப அது அவ்வளவுதான், அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். அப்ப குழந்தைங்கள்ட்ட
நம்ம அந்த வரலாறுகள், தாய்மார்களை எப்படி மதிப்பது, தந்தையுடைய மதிப்பை தாய் சொல்லிக் கொடுக்கணும், தாயுடைய மதிப்பை தந்தை சொல்லிக் கொடுக்கணும், சகோதரர்களுடைய அன்பை சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்களை மதிக்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்படுமே. ஆனால் இந்த 6 விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலையில் எழுவது ஒவ்வொரு பெண்ணிடமும் இருக்க வேண்டிய அவசியமான 6 விஷயங்கள். அதிகாலையில் எழுந்திருப்பது, 2வது தொழுகிறது, 3வது 10 நிமிடமாவது குர்ஆனை ஓதுவது, 4வது வீட்டிலும் பர்தாவை பேணுவது, குறிப்பாக தலையை மறைத்தல், இதை வீட்டிலும் பேணுவது. வெளியே மறைக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியமான ஆடையோடு நல்ல மதிப்போடு தாய்மார்கள், எந்த விதமான எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அது வீட்டிலையும் தலை மறைக்கப்பட வேண்டும். தலை மறைக்காத வீடு இருக்கும் வீட்டில் வானவர்கள், அந்த பெண் இருக்கும் வீட்டில் வானவர்கள் வருவதில்லை என்று குர்ஆன் ஹதீஸ்களில் நமக்கு காண கிடைக்கிறது. அப்ப முழுமையான பர்தா, வீட்டிலும் பர்தாவை கடைபிடிப்பது. 5வது என்னங்க? அவ்வளவுதான், உயர்த்தப்பட்டுருச்சு போல இருக்கு. உயர்த்தப்பட்டுருச்சுங்களா? சலாம் சொல்ல லைலத்துல் கத்ர் வரப்போகுது இல்லையா, அது உயர்த்தப்பட்டுருச்சு இல்லையா, எந்த நாளுன்னு. அது மாதிரி நம்மள்ட்ட இந்த செய்திகள் உயர்த்தப்படுது. உயர்த்தப்படுறதுனாலே ரொம்ப முக்கியமான விஷயம். 5வது சலாமை அதிகம் சொல்வது. அந்த பெண் சலாம் சொல்வதற்கு அந்த அம்மா தான் வர்றவங்களை சலாம் சொல்லி வரவேற்பது, போவர்களை சலாம் சொல்லி அனுப்பி வைப்பது, தன் கணவரையும் சலாம் சொல்லி வரவேற்பது, குழந்தைகளிடம் சலாமின் பழக்கத்தை கொண்டு வருவது, இதுவெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அதை கடந்து 6வதாக குழந்தைகளுக்கு சஹாபாக்களின், நல்லடியார்களின், நபிமார்களின் வரலாறுகளை, செய்திகளை, சம்பவங்களை, சின்ன சின்ன கதைகளை, கிஸ்ஸாக்களை சொல்லித் தருவது. அப்போதான் அவங்களுடைய உள்ளங்களில் தீன் என்னும் விதை விருட்சமாகி அது வளர தொடங்கி நம்பிக்கையான வாழ்க்கைக்கு இவர்கள் வருவார்கள். அவங்களுக்கும் நம்பிக்கை வரும், அல்லாஹ் ரசூலின் மீது நம்பிக்கை வரும், எப்பேற்பட்ட சிரமத்திலும் துணிந்து நிற்போம் என்ற தைரியம் வரும், குர்ஆனின் மீது கண்ணியம் வரும், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்பதில் மதிப்பு வரும், பெரியவர்களுடைய மதிப்பை வெளிப்படுத்துவார்கள். இந்த 6 தன்மைகள் எந்த பெண் கடைபிடிப்பாலோ அந்த பெண் மட்டுமல்ல, அந்த பெண் வசிக்கும் வீடு பாக்கியம் பெற்ற வீடு, அந்த பெண்ணின் கணவர் பாக்கியம் பெற்றவர், அந்த பெண்ணின் குடும்பமே பாக்கியம் பெற்ற குடும்பம். நிச்சயம் அந்த பெண் மிகப்பெரிய முன்னேற்றம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, பரக்கத்தை அடையக்கூடிய ஒரு காரணியாக அமையும் என்பதை அழுத்தமாக 5 வேளை தொழுகை நடக்கும் இந்த இடத்தில் சத்தியமிட்டு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 6 நிலைகளையும் விடயங்களையும் கடைபிடிக்கும் பெண் நல்ல மாற்றத்தை சந்திப்பாள். பரக்கத்தான, நிம்மதியான, சந்தோஷமான, ஆனந்தமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாள் என்பதில் ஐயம் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் கேட்டதற்கிணங்க இறைவனை அஞ்சி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை தந்தல் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.